Hi friends, welcome to DJ's Samayal. இன்னையோட ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னா கீமா எக் ஸ்டஃபிங். கீமா எக் வந்து நம்ம வச்சு நிறைய பொரியல் அப்புறம் மிக்ஸ் பண்ணி வேற என்னென்ன விதத்துல நம்ம ஸ்டஃப் பண்ணலாம். ஆனா கீமா வச்சு நம்ம எக் ஸ்டஃப் பண்றது ரொம்பவே டிஃபரெண்டான டிஷ். இதை கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இந்த DJ's சமையல் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போட போற புது புது ரெசிபிஸ் உங்களுக்கு சீக்கிரம் வரும், நீங்க சீக்கிரமா சமைச்சு சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கீமா எக் ஸ்டஃபிங் எப்படி செய்யறதுன்றதையும் அதோட தேவையான பொருட்களையும் பார்க்கலாம். மட்டன் கீமா எக் ஸ்டஃபிங். இதுக்கு மட்டன் கொத்தி எடுத்திருக்கிறேன். வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு. இந்த மட்டன் வந்து 100 கிராம் இருக்கும். இந்த 100 கிராம் மட்டனுக்கு அந்த கொத்தின கறிக்கு ஒரு உருளைக்கிழங்கு போதுமானது, தோல் உரிச்சது. கொத்தமல்லி, கருவேப்பிலை தழை எடுத்திருக்கிறேன். உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய், 2 முட்டை எடுத்திருக்கிறேன். இஞ்சி பூண்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, கரம் மசாலா. நம்ம இப்போ எக் மிக்சர் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 2 முட்டை எடுத்திருக்கிறேன் இல்லையா, அந்த 2 முட்டையும் உடைச்சி ஒரு கிணத்துல ஊத்திக்கலாம். இந்த முட்டை கூட நம்ம எடுத்திருக்கிற இந்த கரம் மசாலா பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுல வந்து நான் 1/4 ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து மீதி வந்து நமக்கு வந்து அந்த கீமா மிக்சர் செய்யறதுக்கு தேவை. அதே மாதிரி 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, உப்பு இந்த ஆம்லெட்டுக்கு தேவையான அளவு. இதெல்லாம் போட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு முட்டை மிக்சர் வந்து இப்படி இருக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து கீமா எக் ஸ்டஃபிங் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன், சூடாயிடுச்சு. முதல் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும், நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வச்சிருக்கிற கரம் மசாலா, அப்புறம் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கறி கொத்தி வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த கீமா இதில் போட்டுருணும். போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். கொஞ்ச நேரம் நல்லா வதக்குங்க. வதக்கியதும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் அப்படியே நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம கீமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நல்லாவே குக் ஆகி ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு மட்டும்தான் போடணும். ஏன்னா மேலே நம்ம போட போகிற அந்த எக்கு ஊற்ற போகிறோம் இல்லையா, அந்த முட்டை ஊற்றுறதுல நம்ம தனியாகவே உப்பு போட்டிருக்கோம். அதனால் அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனால் அதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம போட்டால் போதும். அடுத்து நம்ம வச்சுக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை மசிச்சு வச்சுருக்கேன். அதை இதனோட போட்டுக்கலாம்.
போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு போட்டு நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு எல்லாமே. அவ்வளோதான், இந்த மிக்ஸ் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து முட்டையில் எப்படி வந்து இதை ஸ்டஃப் பண்ண போகிறோம் நம்ம பார்க்கலாம். கீமா எக் ஸ்டஃபிங்க்கு கீமா மிக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எக்கில் எப்படி ஸ்டஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இந்த எக் மிக்ஸ் வச்சுருக்குறோம் இல்லையா, இதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா தின்னா அப்படியே நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம தின்னா தேய்ச்சி விட்டுட்டோம். இப்போ நிதானமான தீயை நம்ம வச்சுக்கலாம். ஆயில் வந்து நமக்கு ரொம்ப அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம நான்ஸ்டிக் கடாய் வச்சிருக்கிறதுனால. இப்போ லைட்டாக தான் குக் ஆகணும். இது லைட்டாக குக் ஆகின உடனே நம்ம இந்த கீமா மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அது வந்து நடுவில் வைக்கணும். நடுவில் இந்த மிக்ஸ் வச்சு நம்ம இப்போ இதை ஃபோல்ட் பண்ணணும். நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணிடணும். நல்லா முட்டை அது ஃபுல்லாக குக் பண்ணோம்னா நமக்கு வராது லாஸ்ட்டாக. இப்போ நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணணும். நம்ம அந்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஃபில்லிங் வச்ச உடனே நல்லா நீட்டாக ரெண்டு சைட்லேயும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும். இந்த ரெண்டு கார்னரையும் அப்படி ஃபோல்ட் பண்ணிடணும், அந்த ரெண்டு சைட்ஸையும் ஃபோல்ட் பண்ணிடணும். இதுதான் நம்மளுடைய கீமா எக் ஸ்டஃபிங். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதுதான் நம்மளுடைய கீமா எக் ஸ்டஃபிங். இப்போ இது வந்து வேற ஒரு பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளுடைய கீமா எக் ஸ்டஃபிங். பாருங்க என்ன சூப்பரா இருக்கு பாருங்க. நான் ரெண்டு சைடுமே டர்ன் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி அழகா பாக்கெட்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. இதை நம்ம அப்படியே கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். நம்ம டிஃபனுக்கு வச்சுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காக வச்சுக்கலாம், மதியானம் லஞ்சுக்கெலாம் கூட நம்ம வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், cook easy, eat healthy. Do connect it to DJ's Samayal for new delicious recipes. Thank you.